வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நீங்க வேஸ்ட்னு தூக்கி போடுறதுலேருந்து சூப்பரான கட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம்னு நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த மெக்சிகன் ஃபர்மெண்டட் ட்ரிங்க்கை நம்ம பைனாப்பிள் தோல் அதுக்கப்புறம் தூக்கி போடுற அந்த சென்டர் ஸ்டாக் வச்சு தான் பண்ண போறோம். இந்த ட்ரிங்கோட பேர் பைனாப்பிள் டெபாச்சே. நல்ல ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க், சம்மர்ஸ்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ஸே இல்லாத ஒரு சோடா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பைனாப்பிள் டெபாச்சே நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிளீனான கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஜாரை ஹாட் வாட்டர் குத்தி ஸ்டெரிலைஸ் பண்ணி நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கணும். கிளீனா இருக்கணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராப்பரா இருக்கும். கொஞ்சம் அப்படியே லைட்டா மஞ்சள் கலர்ல பழுத்த பைனாப்பிள யூஸ் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் தோல் எல்லாம் தூக்கி போடாம தோலை கட் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸ் ஜார்க்குள்ள போட போறோம். தோல் சேர்க்கும் போது அதோட கொஞ்சம் ஃப்ளஷுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு கட்டை மாதிரி சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோம். அதையுமே இதில் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை இல்லைன்னா உருண்டை வெல்லம் கூட நீங்க அப்படியே கரைச்சி சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களோட சாய்ஸ் தாங்க. ஸ்டார் அனீஸோட ஃபிளேவர் பிடிக்கும்னா நீங்க ஸ்டார் அனீஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் முழுகிற வரைக்கும் நீங்க தண்ணி சேர்க்கணும். அது நார்மல் வாட்டர் இல்லைங்க, நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் சேர்க்கணும். நீங்க சேர்க்கிற தண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வெல்லம் சக்கரை எல்லாமே கரையணும். கொஞ்சம் ஸ்பைசி ஃபிளேவர் பிடிச்சவங்க இதுல கொஞ்சமா மிளகு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதை நம்ம அப்படியே ஃபர்மெண்ட் பண்ண விட்டுறணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டைட்டா லிட் போட்டு மூடக்கூடாது. உள்ள காத்து போற மாதிரி ஒரு துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டு மூடினா போதும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். உங்க வீட்லயே எந்த இடம் சூடா இருக்கோ அந்த ரூம்ல கொண்டு போய் ஒரு 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. மேல நுரைச்சு வரும். விசிபிளாவே உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம். நல்ல பபிள்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராப்பரா ஆகுதுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் தாங்க பெஸ்ட் பிளேஸ். இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 to 3 days எடுக்கும். இது நீங்க அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஐஸ் போட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா ஃபர்தரா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிஸியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரிங் டாப் பாட்டில்ல சேர்த்துட்டு அதை மறுபடியும் ஒரு 1 to 2 days நீங்க வெளியே வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். பட் ரொம்ப நாள் வச்சீங்கன்னா ஃப்ரூட்டோட ஃபிளேவர் போய் உங்களுக்கு வினிகரோட ஃபிளேவர் வந்துடும். நிறைய வீடியோஸ்ல காமிக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் டாப் பாட்டில் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோம் வெளியே வரணும்னா நீங்க 2-3 நாளாவது வெளியில வைக்கணும். பட் அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வினிகர் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கணும்னா ஸ்ப்ரிங் டாப் பாட்டில ஒரு நாள் வெளியே வச்சுட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நீங்க ஓபன் பண்ணி சர்வ் பண்ணலாம். மைல்டா ஃபர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரூட்டி பஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்ப்ரிங் டாப் பாட்டில நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னா ஃபுல்லா ஃபில் பண்ணக்கூடாது. அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு மேல கொஞ்சமா ஹெட் ஸ்பேஸ் இருக்கணும். இது நீங்க அப்படியே வெளியில வச்சு மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் கிராக் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆயிடும். வெளியில பொங்கி வராது. நிறைய ஐஸோட கொஞ்சம் லெமன் ஸ்லைசஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஸ்லைசஸ் கூட கூட நீங்க சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த பைனாப்பிள் டெபாச்சேவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.